கொடுத்த சீதனத்தை திருப்பிக் கேட்டு தொல்லை செய்ததால் தாய்மாமன் வீட்டுக்கே ஊர்வலமாக நேரில் சென்று சீதனம் திருப்பிக் கொடுக்கப்பட்ட வினோத சம்பவம் திருவள்ளூரையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தாயை போன்ற உறவுதான் இந்த தாய்மாமன் உறவு. பிறப்பு முதல் இறப்பு வரை தாய்மாமன் அனுசரணை அவசியம். சீர்வரிசை என்றாலே தாய்மாமன் சீர்வரிசைக்குதான் முதலிடம். அப்படியிருக்க கொடுத்த சீர்வரிசையை தாய்மாமன் வீடு திருப்பிக் கேட்டதால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் ஒட்டுமொத்தமாக அத்தனை சீர்வரிசையையும் ஊர்வலமாக எடுத்து சென்று திருப்பிக் கொடுக்கும் காட்சிகள்தான் இவை. என்ன நடந்தது? திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கீழ் நெடுங்கல் காலனியைச் சேர்ந்தவர்தான் மீனா. இவரது கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிடவே 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் மீனாவின் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடந்துள்ளது. மீனாவின் சகோதரர் சரவணன் தாய்மாமன் சீராக புத்தாடை, பழங்கள், பாய், தலையணை, 2500 ரூபாய் ரொக்கம் என விழாவை அதகலப்படுத்தியுள்ளார். ஆனால் அக்காள் மகள் மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு செய்த சீரால் தான் கடன் தொல்லையில் அவதிப்பட்டு வருவதாக ஊராரிடம் சரவணனின் மனைவி ரூபினி கூறி வந்ததாக கூறப்படுகிறது. போதாதென்று கொடுத்த சீரையெல்லாம் திருப்பிக் கொடுங்கள் என்றும் ரூபினி தொந்தரவு செய்து வந்தாராம் மீனாவை. பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்த மீனா தனது மகள் மஞ்சள் நீராட்டு விழாவின் போது தாய்மாமன் சீர்வரிசைக்கு வந்த பொருட்கள், பணத்தை திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தார். அதன்படி அத்தனையையும் ஊர்வலமாக எடுத்து சென்று தம்பி வீட்டில் ஒப்படைத்தும் விட்டார். வாசலில் சீர்வரிசையை வைத்துவிட்டு கொடுத்த பணத்தையும் ரூபினி கையில் ஒப்படைத்து விட்டார் மீனா. கடன் வாங்கியாவது சீர்வரிசை செய்பவர்களைதான் பார்த்திருப்போம். ஆனால் கடனால் கொடுத்த சீர்வரிசையை திருப்பிக் கொடுத்த சம்பவம் திருவள்ளூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருத்தணியிலிருந்து மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.